மன்றாடி கெஞ்சிய பாகிஸ்தான், ஆதாரத்தை வெளியிட்ட இந்திய விமானப்படை தளபதி. ஆபரேஷன் சிந்தூரில் நடந்த வெளிவராத சம்பவம். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானின் 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய விமானப்படை தளபதி ஏபி சிங் தெரிவித்தவர். மேலும் ஆபரேஷன் சிந்தூரின் போது நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் விரிவாக தெரிவித்தார். அதில் இந்த இராணுவ நடவடிக்கையின் போது நமது முப்படைகளுக்கும் முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டது என்றும், தலைமை தளபதி அனில் சௌகான் முப்படைகளுக்கு இடையே பாலமாக செயல்பட்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அனைத்து உளவு அமைப்புகளையும் ஒன்றிணைத்து முக்கிய ஆலோசனைகளை வழங்கினார். பாகிஸ்தான் மக்களுக்கு சிறு பாதிப்பு கூட இல்லாமல் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடைபெற்றதாக தெரிவித்த விமானப்படை தளபதி ஏபி சிங், மேலும் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது தரையில் இருந்து வான்பரப்பை தாக்கி அழிக்கக்கூடிய பாகிஸ்தானை சேர்ந்த 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இதேபோல வானில் இருந்து மற்றொரு இலக்கை தாக்கக்கூடிய போர் விமானத்தையும் இந்திய ராணுவம் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியது. இதனால்தான் பாகிஸ்தான் இந்தியாவிடம் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டது என விமானப்படை தலைமை தளபதி ஏபி சிங் விளக்கமளித்தார். மேலும் சுகோய் போர் விமானம் மூலம் பிரம்மோஸ் ஏவுகணைகள் வீசப்பட்டதில் பாகிஸ்தானின் ஜகோபாபாத்தில் உள்ள ஷாபாஸ் விமானப்படை தளம் உருக்குலைந்தது. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த F-16 ரக போர் விமானங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை மற்றும் ஓர் உளவு விமானம் கடுமையாக சேதமடைந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. போரில் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு கவசங்கள், ரேடார்கள் முழுமையாக அழிக்கப்பட்டன. குறிப்பாக சமீபத்தில் வாங்கப்பட்ட S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு கேம் சேஞ்சராக செயல்பட்டது. அந்த அமைப்பின் மூலம் பாகிஸ்தான் பல்வேறு ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் போர் விமானங்களையும் இந்திய எல்லைக்குள் நுழைய விடாமல் தடுத்து வீழ்த்தினோம். S-400 வான் பாதுகாப்பு அமைப்பதால் அவர்களால் இந்தியாவில் ஊடுருவ முடியாததால் நமது ஆயுதங்களுக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. மே 7க்கு முந்தைய படங்களையும் அதன் பிறகான படங்களையும் ஒப்பிட்டு பாகிஸ்தானின் பவல்பூர் முகாமில் ஏற்பட்ட சேதங்களை காட்டிய இந்திய விமானப்படை தளபதி ஏபி சிங், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் உள்ள 8 இடங்களை குறிவைத்து இந்தியா தாக்கியது. இதில் முரிட்கேவில் உள்ள பயங்கரவாதிகளின் தலைமை அலுவலமாக விளங்கியது முற்றிலும் அழிக்கப்பட்டது என்றும், 80 முதல் 90 மணி நேரம் நடந்த இப்போரை உயர் தொழில்நுட்ப போர் என்றே கூறுவேன். இதில் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தினோம். இந்தியா நடத்திய தாக்குதலில் சேதமடைந்த விமானப்படை தளங்கள் இன்னும் கூட பயன்பாட்டிற்கு வரவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியா கொடுத்த பதிலடியால் அரண்டு போன பாகிஸ்தான் இனியும் போரை நீடித்தால் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதால் சண்டை நிறுத்த பாகிஸ்தான் கெஞ்சியது. அதன் காரணமாகவே போர் நிறுத்தப்பட்டது. போர் நிறுத்தத்திற்கு யாருடைய நிர்பந்தமும் காரணமில்லை என விமானப்படை தலைமை தளபதி ஏபி சிங் தெரிவித்துள்ளார்.